மோர் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 2 கப்பு, துவரம்பருப்பு ஒரு 1½ ஸ்பூனு, அரிசி 1½ ஸ்பூனு. இது ரெண்டையும் இப்போ 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு இஞ்சி துண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி துண்டு, ஒரு தேங்காய் சில்லை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லி, ஒரு ரெட் சில்லி, கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது பெருங்காயத்தூள், சால்ட்டு, மல்லி விதை உருண்டை மல்லி இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய், நம்ம மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு கருவேப்பிலை, 3 ட்ரை சில்லி, ஒரு 3 சில்லி. இது கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம இது பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். பருப்பு, ரைஸு, அப்புறம் தேங்காய்ச்சில், இந்த சில்லி, மல்லி இலை, மல்லி விதை, ஜீரகம், இந்த இஞ்சி, இதை எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன ஐட்டத்தெல்லாம் பேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு கொஞ்சம் மல்லி, 1 ஸ்பூன் மல்லி விதை, உருண்டை மல்லி விதை, கொஞ்சம் துவரம்பருப்பு 1½ ஸ்பூனு, அதுக்கப்புறம் ரைஸ் 1½ ஸ்பூன் போட்டு, சில்லு, ஒரு தேங்காய் சில், அதுக்கப்புறம் சில்லி, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி துண்டு, இந்த இலையவும் போட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணுற ஐட்டம் நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்குவோம். திரும்ப இதுலேயே நம்ம தயிர், சால்ட்டு, இது பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதையும் போட்டு நல்லா மோரை ஓட விட்டு எடுத்துக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இதையும் நல்லா ஓட விட்டு எடுத்துக்குவோம். தயிர், மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இதையும் நல்லா ஓட விட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதோட இதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்ரு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டு நல்லா உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு தயிருக்கு 1½ கப்பு தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றியிருக்கேன். நீங்கள் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு தாளித்து கொட்டிடுவோம். தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் விட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பங்காட்டி தேங்காய் எண்ணெய் விடுறேன். மற்ற குழம்புனா எதுனாலும் விட்டுக்கலாம். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் போடுறேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு 10 வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குவோம். வத்தல் ஒரு 3 வத்தல் கிள்ளி போட்டுக்கணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கறிவேப்பிலை. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மோரை ஊற்றிடுவோம். இது ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, திறஞ்சிரும். கொதித்து ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும்.
ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விடாதீங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். போதும். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.